இந்த பெண்ணின் குரலை கேட்ட நாம் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அங்கு பார்த்த மேலும் 2 சாட்சிகள், அந்த சாட்சிகள் என்ன சொல்கிறது என்பதையும் தற்போது கேட்போம். நானே போனேன், அடுத்த மாசம் கல்யாணம். இவங்க காலையில இருந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தனால அவங்க எல்லாரும் மக்கள் ஒரு ஸ்டார் அப்படிங்கும் போது குழந்தைகள் இது எல்லாருமே பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லவா. அந்த டைமிங் கரெக்டா சொல்லாம கொஞ்சம் காலையில இருந்து மதியம் 12 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தனால 6 மணி நேரம் அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு தம்பி ஒன்றும் இல்லாம சப்போஸ் வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணவங்களையும் இந்த கும்பல்னால வெளியில வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அவங்க. அதனால அவங்க எல்லாருமே இந்த விபத்துல இது பண்ணிட்டாங்க. இது கரூர் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய இழப்பா நான் கருதுறேன். அவருக்கு எந்த டைம் கொடுத்துருந்தாங்க என்னன்னு தெரியாது. ஒரு 5:30 போலதான் அவர் ரவுண்ட் ஆனதுக்கு கிட்ட வந்திருப்பாரு போல இருக்கு. மக்கள் வெயிட் பண்ணது காலையில 6 மணி 7 மணில இருந்து அவங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க நடிகர் வந்துட்டாங்கன்னு இவங்க போய் 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 பிரஸ் பண்ணி எல்லாம் அழுத்தி இப்ப இறந்தது 40 பேர். கரூர் 40 பேருங்கிறப்ப கேட்கறப்ப அவ்வளவு ரணமா இருக்கு. இதெல்லாம் வெளியே சொன்ன அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு மனவெளி யாரால தாங்க முடியும். நிவாரணம் கொடுத்து என்ன பண்ணாலும் அரசு அவ்வளவுதான் பண்ண முடியும். அரசால போலீஸ் என்ன முடிஞ்சாலும் அவ்வளவு போய் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணாலும் கூட்டத்தை நெரிசல ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கூட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த இடத்துல போக முடியும். கரூரே ஒரு சின்ன ஊர் தான். எல்லாமே ஒரு பெரிய பெரிய ரோடா இருந்தாலும் அவுட்டர் ரொம்ப பெரிய அவுட்டர்ல இருந்திருந்தா கரெக்டா இருந்துரும். ஒரு பெரிய கரூர் ரோடெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு 40 அடி 60 அடி 70 அடி தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு 10,000 பீப்புள் 20,000 பீப்புள் இருக்காங்க. அதுக்கு மேல பீப்புள் இருந்திருக்காங்க. இந்த 2 கரூர் சாட்சிகள் சொன்னதை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு சுய ஒழுக்கம் இல்லாவிட்டால், ஒவ்வொருக்கும் சுய ஒழுக்கம் வேண்டும். நமக்கும் சரி, விஜய் கூட்டத்திற்கும் சரி, காவல்துறைக்கும் சரி, மற்ற அரசியல் கட்சிக்கும் சரி, இந்த சுய ஒழுக்கம் இல்லாவிட்டால் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாக மாறிவிடும். நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாக இனிமேல் நடக்கவே கூடாது. என்றால் நீங்கள் ஏன் நடக்கக்கூடாது என்பதற்கு இந்த நேரடி சாட்சி ஒன்றை நான் காண்பிக்க போகிறேன். எப்படி இருக்கிறது பாருங்கள். அந்த சம்பவம் நடந்த பிறகு மருத்துவமனைக்கு அந்த குற்றும் குலையுருமாக இருப்பார்கள் இல்லையா, கொஞ்சம் உயிர் இருக்கும், அவர்களை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக அழைத்து கொண்டு வருவார்கள். முதலில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற காட்சியை பார்ப்போம். அதன் பின் அந்த ஐசியூ வார்டு எப்படி இருந்தது நேற்று என்பதையும் பார்ப்போம். அதை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் முடிவு செய்து விடலாம், சுய ஒழுக்கம் இல்லாவிட்டால் நிச்சயமாக இது போன்ற கதைகள் தொடர்கதையாகிவிடும். இதுவும் அந்த காட்சி. முதலில் அந்த கணவன் போராடுகின்ற காட்சியை பார்ப்போம். வேடிக்கை பார்க்க போயிட்டாளுகளே. யாராவது வர சொல்லிக்கோ. போலீஸ் எந்திரிக்க முடியுமா பாடி தக்கவே வேணாம். வேடிக்கை பார்க்க போயிட்டாளுகளே. யாராவது வர சொல்லிக்கோ. போயிட்டாலே என்று அந்த கதரும் அந்த கணவனின் குரல்கள் நிச்சயமா நம்ம கண்களை எல்லாம் கலங்க வைக்கிறது என்று கூற வேண்டும். போகாதே என்றேன், போயிட்டா அந்த எப்படியாவது அந்த இதயத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சித்த பணிகள். அதே போன்று அந்த ஐசியூ மருத்துவமனையின் ஐசியூ காட்சிகளையும் பார்த்தோம். நாம் ஐசியூவிலே எப்படி இந்த காட்சிகளை அடுத்த காட்சிகளை பார்த்தோம். அந்த ஐசியூவிலே எப்படி எல்லாம் அந்த கொண்டு வருகிறார்கள், அவர்கள் உடனடியாக எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக இந்த காட்சிகளை பார்க்கின்றோம்.
அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். நாம் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக அந்த தீவிர சிகிச்சை பிரிவு, அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட் என்ற அந்த பிரிவிலே எப்படியும் காப்பாற்ற மருத்துவர்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சிக்கின்ற காட்சிகள் இவை. ஐசியூ உள்ளே இருந்து அந்த அவசரத்தில் நமக்கு கிடைத்த மொபைல் மூலம் எடுத்த ஒரு நபர் நமக்கு அனுப்பிய காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே அந்த காப்பாற்றுவதற்காக எத்தனைக்கின்ற காட்சிகள் இவையெல்லாம் தொடர்கதையாக மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் எப்படி வேணாம் இருந்து விடலாம், யார் எப்படி போனாலும். ஆனால் சுய ஒழுக்கம் இருந்தால் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது.